ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாவா ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளே இன்புட் கொடுத்து எப்படி நம்மளே அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ஓப்பன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம் போடணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா நோட்பேட் பிளஸ் பிளஸோ பயன்படுத்தி நம்ம ப்ரோக்ராம் போடலாம். ஸோ நான் நோட்பேடை வச்சு நான் இப்போ எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ரெண்டு விதமா போகலாம். ஒன்னு ஸ்டார்ட்ல போயிட்டு பட்டனை கிளிக் பண்ணி இங்க இருக்க சர்ச் பார்ல நோட்பேட் அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இங்க விண்டோஸ் பிளஸ் ஆர பிரஸ் பண்ணி நோட்பேட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அப்பவும் அந்த இது நமக்கு ஓப்பன் ஆகும். நான் முதல்ல ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் போட போறேன் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன், இப்ப ஓப்பன்ல இருக்க எல்லா விண்டோவையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு பிளைனா நான் ஓபன் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், முதல்ல ஃபைல சேவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன், ஃபைல்ல போயிட்டு சேவர்ஸ கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், முதல்ல எந்த லொகேஷன்ல ஃபோல்டர் ஃபைல் வச்சிருக்கேனோ அந்த லொகேஷன் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப நான் ஜில வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜி கோலன் போறேன். போயிட்டு அதுல ஜாவா அப்படின்ற இதுல தான் நான் ஃபைல சேவ் பண்றேன். ஜாவா ஓபன் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேமை இங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் போடுறீங்கன்னா அடிஷனு, சப்ட்ராக்ஷன் போடுறீங்கன்னா சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன் போடுறீங்கன்னா மல்டிப்ளிகேஷனு. இப்ப அது மாதிரி என்ன ப்ரோக்ராம் நீங்க போடுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நேமா ஃபைல் நேமா கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம காமனா பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இருக்கு. இது மாதிரி நோட்பேட் பிளஸ்ல நோட்பேட் பிளஸ் போடுறப்ப நம்ம காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக். எல்லாருமே பிராக்டிக்கல்ல இப்ப இந்த மிஸ்டேக்கை நானுமே பிராக்டிக்கல்ல பண்ணிருக்கேன். சோ அதனால இந்த காமன் மிஸ்டேக்கை நீங்க யாரும் பண்ணாதீங்க. என்னன்னா இந்த ஃபைல் டைப் இருக்கு பாருங்க, சேவர்ஸ் டைப். இந்த டைப்ல .txt எக்ஸ்டென்ஷன் இல்லாம ஆல் அப்படின்றதுல முதல்ல இருக்கணும். அது மாதிரி என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு .java அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல நம்ம ஃபைல சேவ் பண்ணணும். அப்புறமேல இது ரெண்டு கரெக்டா இருக்கான்னு முதல்ல .javaன்ற எக்ஸ்டென்ஷன்ல ஃபைல சேவ் பண்றோமான்னு பார்க்கணும். ஃபைல் டைப் ஆல்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கிளிக் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் சேவ் ஆகும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மேல நம்ம இங்க ப்ரோக்ராம்ஸை நம்ம ரைட் பண்ண போட ஆரம்பிப்போம். இப்ப நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் ஓபன் பண்ண போறேன். ஸோ ஓபன்ல போயிட்டு அதே இதுல ஜாவால இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பதிலா ஆல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ சம்ன்ற அடிஷன் ப்ரோக்ராம்ல தான் இன்புட் கொடுத்தே அவுட்புட் எடுக்க போறேன். ஸோ அதனால அந்த ப்ரோக்ராம் இது பண்றேன். அதுக்கு முன்னால நீங்க போட்டு வச்சிருக்க அந்த கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கிளாஸ் ஃபைல்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா கான்ஃபிளிக்ட் ரொம்ப வருது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு அப்புறமேல இப்ப என்ன பண்ண போறோம், சம்ல தான் இன்புட் அவுட்புட் கொடுத்து நம்ம இது பண்ண போறோம். ஸோ அந்த ஃபைலை ஓபன் பண்றேன். ஸோ அந்த ஃபைல நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ அதுக்காக முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஹேஷ் கிடையாது, include java.util.scanner அப்படின்னு வச்சு செமிகோலன் வைக்கணும். இதுல நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்ற சொல்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். இத இந்த லைப்ரரி ஃபைல் இதை எடுத்துட்டு எனக்கு யூஸ் பண்ணு அப்படின்றத நம்ம முதல்ல மென்ஷன் பண்றோம். இந்த இன்க்ளூட் அப்படின்றத பயன்படுத்தி நம்ம இந்த லைனை எழுதாட்டி, அதாவது இன்க்ளூட் java.utility.scanner அப்படின்றத நம்ம எழுதாட்டி நம்ம இன்புட்டை நம்மளால வாங்க முடியாது. இது ஏன் இந்த லைன் எழுதணும் அப்படின்றத
கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா வந்து இந்த மிஸ்டேக்கும் காமனா பண்ணக்கூடியது. நம்ம வந்து இன்புட் குடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன இருக்கணும், நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். நம்ம சிஸ்டத்துக்கு தெரியாது. நம்ம இன்புட் தான் நம்ம வாங்குறோமா, என்ன பண்றோம்ன்ற ஆப்பரேஷன் வந்து அதுக்கு தெரியாது. இந்த வேலைய நீ செய் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த லைப்ரரி ஃபைல கால் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், பப்ளிக் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன பண்ணிருக்கேன், சம் ஐ. அதாவது இன்புட் குடுக்குறதோட சம் ஐ அப்படின்றத நான் குடுக்குறேன். கிளாஸ் நேம் ஷுட் பி ஸ்டார்ட் வித் வந்து கேபிட்டல் லெட்டர். இதே வந்து இதுல தான் வந்து நம்ம ஃபைல் நேமையும் சேவ் பண்ணணும். எப்படி கிளாஸ் நேம் குடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணணும். அப்படி நம்ம சேவ் பண்ணாட்டி நம்மளுக்கு அவுட்புட் ரன் பண்றப்ப நமக்கு எரர் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ரெண்டும் ஒன்னா இருக்கா அப்படின்றத வந்து நல்லா வந்து 1க்கு 2 தடவை கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணீங்க. இன் கேஸ் ரெண்டும் ஒன்னா இல்லாட்டி நமக்கு அவுட்புட் வராது. ஸோ அதனால இதையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். அப்புறமா பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இன் பிட்வீன் லைன் என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றத கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றேன், எந்த இடத்துல வந்து வெறும் பிராக்கெட் யூஸ் பண்றேன், எந்த இடத்துல பிரேசஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. அப்புறமேல நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்புட்டை நான் வந்து இன்டிஜர் டைப்ல வாங்க போறேன். ஸோ அதுக்காக இன்டிஜர் டைப்ல வாங்குறதுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், என்ட் வந்து ஏ கமாவா வந்து பி கமா சம் அப்படின்னு 3 இதை வந்து நான் பயன்படுத்துறேன். இப்ப ஏ கமா பி கமா சம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது, தேவையில்லை. நீங்க எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி உங்க வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலா வந்து சிடினோ அல்லது வேற ஏதோ லெட்டர்ஸ் கொடுக்கணும்னோ நீங்க கொடுத்துக்கலாம். நம்பனோ இல்ல நம்பர்னோ, நம்பர் 1 நம்பர் 2நோ, இல்ல வந்து ஆட் 2 நம்பர் வந்து ஆட் வந்து எக்ஸ் ஆட் ஒய் அப்படி இது மாதிரி நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா அங்க எப்படி நீங்க வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்களோ அதே மாதிரிதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அப்புறம் மேல நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம இன்புட் வாங்கணும் நம்ம சொல்லிட்டோம். அதை எப்படி வாங்க போறோம், ஸ்கேனர்ல வாங்க போறோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அந்த ஸ்கேனருக்கு நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்காக என்ன பண்றேன், ஸ்கேனர் ஸ்பேஸ் மை நம்பர். இந்த வேரியபிளையும் நீங்க வந்து எப்படி நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ அது உங்க விஷயம், உங்க விருப்ப பிரகாரம் நீங்க எப்படி வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா அதே இதை கீழேயும் பயன்படுத்தணும் அப்படின்ற மட்டும் நான் வச்சுங்க. அப்புறம் மேல என்ன பண்ணுவோம், நியூ ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் இன். இந்த சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற நம்ம கொடுக்கறப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், இன்புட் வாங்கும். அதே மாதிரி இப்ப எந்தெந்த எஸ் எல்லாம் கேப்ஸ்ல இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. இப்ப நான் இன்புட் வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நான் வந்து என்னத்தை வாங்குறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல டைப் ஏ வேல்யூ. ஏ வேல்யூ தான் கொடுக்கணுமா அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா அப்படி தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் நீங்க நம்ம வந்து அந்த நேம் அந்த சென்டென்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இதுலயும் வந்து நம்ம எப்படி C++ல எல்லாம் இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கறது வந்து எப்போதும் எரர் வராதோ அதே மாதிரி ஜாவாலையும் வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது வந்து எரர் வராது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் மேல இப்ப ஏவை தான் நம்ம வந்து இன்புட், ஏதாவது வந்து ஏந்தால வேரியபிள் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், ஏல தான் நம்ம இன்புட் வாங்க போறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்ப இங்க பாருங்க இந்த ஸ்கேனர்ல கொடுத்துருந்தோம்ல, நாம் டாட் வந்து நெக்ஸ்ட் என்ட், அதாவது வந்து நெக்ஸ்ட் இன்டிஜர் என்ன அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் என்ட் அப்படின்னு வந்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். மேல இருக்க இந்த 2 லைன் இருக்கு பாருங்க, இந்த 2 லைனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பீன்றது ஏக்கு பதிலா பீனும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றேன், sum is equal to a plus b
செமிகோலன் வைக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்றோம்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் வந்து add a plus b is அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து add two numbers கொடுக்கலாம். நீங்க என்ன வேணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து அந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் பிரிண்ட் பண்ண போற சம்ம தான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து அதாவது டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் பிளஸ் சிம்பிள் கொடுத்து சம் அப்படின்ட்டு கொடுத்து பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு முடிக்கிறோம். முடிச்சுட்டு முதல்ல முதல்ல சேவ் பண்ணிடணும். ஃபைல்ல போயிட்டு நம்ம சேவ்ன்றத கிளிக் பண்ணி முதல்ல சேவ் பண்ணிடணும். ஃபைல சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நம்ம அவுட்புட் ப்ரோக்ராம பிரிண்ட் அவுட்புட் வந்து நம்ம எடுக்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் பிரஸ் பண்ணி சிஎம்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். சிஎம்டி அப்படின்றது கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணி இங்க சர்ச்லயும் கமாண்ட் சி அப்படின்னு நம்ம டைப் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்து நீங்க அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து இந்த ரன்னை பயன்படுத்தி நான் பண்றேன். இப்ப இந்த இடத்துல ஓகே அப்படின்னு பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த லொகேஷன் வந்துடும். இந்த ஸ்கிரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து இப்பதான் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து ப்ரோக்ராம் போட்டாச்சு, நம்ம ஒரு லொகேஷன்ல சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லொகேஷன்ல போய் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம அவுட்புட் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்த லொகேஷன் வச்சிருக்கேன், ஜி கோலன்ல வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ஜி கோலனுக்குள்ளார நான் முதல்ல போகணும். ஜியும் என்ன பண்றேன், ஜியை பிரஸ் பண்ணிட்டு கோலன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆயிடும்னா ஜி கோலனுக்குள்ளார போயிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஜாவான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப சிடி அப்படின்னு கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன ஃபோல்டர் நேம் ஜாவா அப்படின்றத நம்ம டைப் பண்ணி என்டரை கிளிக் பண்ணணும். சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்றோம். ஏன்னா இதையும் வைவா ஓசி கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா உள்ளது. ஸோ அதனால நீங்க எதுக்காக எதை பயன்படுத்துறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. இப்ப நான் என்டரை கிளிக் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளார போயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஜாவா சி ஸ்பேஸ் எப்படி ஃபைல் நேம் சேவ் பண்ணோமோ அதே பிரகாரம் நம்ம வந்து இங்க கொடுக்கணும். அதுக்காக நாம வந்து என்ன பண்ணிருக்கேன், சம் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு டாட் ஜாவா இப்படி கொடுக்குறப்பதான் ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு நம்ம கொடுக்குறப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா கம்பைல் ஆகும். நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விதமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, இப்ப ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட் பேஜ் அதான் முன்னால இருந்த அதே பொசிஷனுக்கு திரும்ப வராது. இந்த இடத்துல வந்து எரர்ஸ் என்னென்ன எரர் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன எரர்னு நம்ம பார்த்துடுறோம், அந்த எரரை கரெக்ட் பண்றோம். அப்புறமா நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஃபைலை சேவ் பண்ணிட்டு அப்புறமா திரும்ப வந்து கம்பைல் பண்றோம். ஸோ கம்பைல் பண்றப்ப வந்து என்ன ஆகும்னா கிளாஸ் ஃபைல் டாட் வந்து இப்ப என்ன ஃபைல் நேமா அது டாட் வந்து ஜாவான் ஃபைல் நேம் சேவ் பண்ணா டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் கிரியேட் ஆனாதான் நம்ம போட்டிருக்க இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்றத, அதான் கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஆயிருக்கு பாருங்கப்பா, கிளாஸ் வந்து ஃபைல் நேம் டாட் வந்து கிளாஸ்னு நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரன் பண்ண போறோம். ரன் பண்றதுக்கு நம்ம சிம்பிளா நம்ம நான் வச்சுக்கலாம்.
மேலே யாரோ அழுத்துறீங்க அப்படின்னா லாஸ்டா போட்டிருக்க அந்த லைன் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாவாவை அழிச்சிருங்க. இந்த சியை மட்டும் அழிங்க. இப்ப என்ன பண்ணணும்னா ஜாவா ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, என்டரை கிளிக் பண்ணுங்க. என்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் வர மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து என்னது டைப் வந்து ஏ வேல்யூ அப்படின்னு வருது. இப்ப ஏக்கான வேல்யூவை நான் என்ன பண்றேன் 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டரை கிளிக் பண்றேன். இப்ப என்ன பண்ணுது, ரெண்டாவது வேல்யூ கேக்குது. இப்ப ரெண்டாவது வேல்யூ என்னது 60ன்னு கொடுப்போம். கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம நம்ம வந்து ரன் பண்ணணும். இப்ப நம்மளே எப்படி வந்து இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதே இதுல இப்ப நான் வந்து 2 வேரியபிளை வச்சுதான் நான் பயன்படுத்தி நான் பண்ணியிருக்கேன். இதே இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க 3 வேரியபிள் உள்ள வச்சு நீங்க ப்ரோக்ராம் போட்டு பாருங்க. சோ அப்ப வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பத்தி நீங்க போட்டு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து இந்த எண்ட்ல ஏகமா பின்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த தடவை சீனு ஒண்ணு ஆட் பண்ணீங்க. ஓகேவா? ரெண்டாவதா என்ன பண்ணுங்க, இந்த சம்ல ஏ பிளஸ் பி இருக்கா பிளஸ் வந்து சி அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்ணுங்க. அப்புறம் பண்ணிட்டு ஃபைல சேவ் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணுங்க. இப்ப வந்து என்ன ஆகும்னா அதுக்கு அப்புறமேல இந்த ஏபி நம்ம இன்புட் கொடுக்குறதுக்காக 2 லைன் எழுதிக்கோம் பாருங்க. அதே திரும்ப ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சீனு ஒன்று கொடுத்து நீங்க ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து 3 இதை வந்து இன்புட் வாங்குறதுக்கான இது வரும். ஸோ அப்புறமேல நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போ வந்து 3 வேரியபிள் எப்படி வந்து 2 வேரியபிள் வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ 3 வேரியபிள் வச்சு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டேன். நீங்க இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது எரர் உங்களுக்கு வருது, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதே இத இப்ப நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுத்தோம்ல, இதே இதுல நம்மளே இன்புட் கொடுக்காம நான் என்ன பண்றேன், இதான் வந்து நான் மல்டிலைன் கமெண்ட் பண்றேன். மல்டிலைன் கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்து அதுல எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா அதே ப்ரோக்ராம் தான். அதுக்காக நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணி நான் அந்த இதை இது பண்றேன். இப்ப இந்த இன்புட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. அதனால இதை சிங்கிள் லைன் கமெண்ட்டும் கீழே நம்ம இன்புட் வாங்கி அவுட்புட் எடுக்கிறோம் பாருங்க, அதை வந்து நான் மல்டிலைன் கமெண்ட்டும் நான் பயன்படுத்தி நான் கமெண்ட் பண்ணிடுறேன் முதல்ல. அப்புறம் நான் கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், a is equal to 10 கொடுக்குறேன், b is equal to 15 கொடுக்குறேன், sum of a plus b கொடுக்குறேன், system.out.printlnல add வந்து a plus b is add கொடுத்து plus sum அப்படின்றத நான் கொடுத்து முதல்ல ஃபைலை சேவ் பண்றேன். சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் ஃபைலை முதல்ல நம்ம டெலீட் பண்ணிடணும். கிளாஸ் ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன். எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு 99% வந்து இந்த கிளாஸ் ஃபைலை நீங்க டெலீட் பண்ணிட்டு அப்புறமேல நீங்க ப்ரோக்ராம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஆல்ரெடி போட்டுச்சிருக்கிறதுலயே அது கன்ஃபியூஷன் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து சில சமயம் கரெக்டா வர மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து இந்த கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு அப்புறமா திரும்ப கம்பைல் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ரன் பண்ணேன். இப்ப நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். அதுக்காக ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்க கமாண்ட் ப்ராம்ப்ட், அதை ஓபன் பண்ணிட்டு முதல்ல வந்து ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் டாட் ஜாவானா ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத டைப் பண்ணிடாதீங்க.
என்ன ஃபைல் நேம் நீங்க சேவ் பண்ணீங்க, கிளாஸ் நேம் என்னவா கொடுத்தீங்களோ அந்த கிளாஸ் நேமை ஃபைலா சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்ண ஃபைல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணணும். அதுக்காக ஜாவா சி ஃபைல் நேம் என்னது சம் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு என்டரை கிளிக் பண்ணுங்க. எந்த வித எரரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் நம்மளுக்கு இங்க கரெக்டா வரும். இப்ப இந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்றத சொல்றான். சோ வந்து இதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். இந்த ஃபைல் டைப் வந்து என்னது அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. சரியா? அது என்ன ஃபைல் டைப் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இங்க என்ட் ஏ கமா பி கமா சம் அப்படின்னு கொடுத்துட்டேன். என்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 15, சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ சேஞ்சஸ் பண்ணி ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணீங்க. நான் எங்கெங்க வந்து நான் வந்து கமெண்ட் பண்றேன், எங்கெங்க வந்து அன்கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இந்த கமெண்ட் பண்றதுல அன்கமெண்ட் பண்றதுல தான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த இடத்துல தான் கமெண்ட் பண்றோம், இந்த இடத்துல வந்து அதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டு எனக்கு இப்படி வரணும். நான் முன்னால என்ன மிஸ்டேக் பண்ணேன் தெரியுமா, இந்த ஏன்றது என்னது பின்றது என்னது வேரியபிள் டிக்ளேரே நான் பண்ணல, அது என்னன்னே அது தெரியல. சோ அதனால அந்த எரர் வந்துச்சு. சோ அது என்ன எரர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்ட தொட்டு நான் அது என்ன நான் டிக்ளேர் பண்ணிட்டு தொட்டு இப்ப ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ஜாவா ஃபைல் நேம் இப்ப கொடுத்தோம்னா ஏவும் பியும் ஆட் பண்ணி 25 அப்படின்னு எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. இப்ப வந்து நம்மளே இன்புட் கொடுத்து எப்படி நம்மளே அவுட்புட் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து நம்மள அதான் ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.